ஓம் சாந்தி. 26/10/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/10/2007 மதுபன். முரளியின் தலைப்பு: சங்கம யுகத்தினுடைய ஜீவன் முக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கு அனைத்து சுமைகள் மற்றும் பந்தனங்களை தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட் ஆகுங்கள். சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி நிலை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்யுகத்தில் எல்லாருமே ஜீவன் முக்தியில் இருப்பாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்ட நிலையில் இருப்பாங்க. கலியுகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையும் பந்தனமாக இருக்கும். ஜீவன் பந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவன பந்தனம். ஆனால் சங்கம யுகத்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஜீவன் முக்த நிலையின் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்து பந்தனங்கள் அல்லது சுமைகளிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா அதற்கு பாபா எளிதான யுக்தி கொடுக்கிறார். நீங்கள் தந்தையிடம் உங்களுடைய சுமைகளையும் பந்தனங்களையும் கொடுத்துடுங்க, டபுள் லைட் ஆயிடுங்க அப்படின்றார். நான் வந்திருக்கிறதே உங்களுடைய சுமைகளை வாங்கி கொள்றதுக்கு, ஆகையால் நீங்கள் உங்ககிட்ட பத்திரமா வச்சிருக்காதீங்க, கொடுத்துருங்க அப்படின்றார். அப்போது பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். எந்த சுமை இருக்காது, எந்த கவலை இருக்காது, எந்த பயம் இருக்காது. இதுக்கு தான் பேர் சங்கம யுகத்தின் ஜீவன் முக்த நிலை. இன்று உலகத்தை படைக்கும் பாப்தாதா தன்னுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார். லவ்லி மற்றும் லக்கி குழந்தைகள் அப்படின்னு சொல்றார். நிறைய குழந்தைகள் முன்னால் இருக்கிறார்கள், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாலாபுறங்களிலும் உள்ள அநேக குழந்தைகள் உள்ளத்தில் அடங்கி இருக்கிறார்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தை நெற்றியில் 3 பாக்கியத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய உயர்ந்த பாலனை. இரண்டாவது பாக்கியம் ஆசிரியர் மூலம் படிப்பு. மூன்றாவது பாக்கியம் சத்குரு மூலம் கிடைத்திருக்கும் அனைத்து வர்தானங்களுடைய ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்து சம்பந்தங்களும் பாப்தாதாவுடன் இருக்கிறது. இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த 3 சம்பந்தங்கள் அவசியமானதாக இருக்கிறது. மேலும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த 3 சம்பந்தங்கள் பாக்கியம் சகஜமாகவே கிடைத்திருக்கிறதல்லவா? போதை இருக்கிறதல்லவா? ஆஹா பாபா ஆஹா, ஆஹா டீச்சர் ஆஹா, ஆஹா சத்குரு ஆஹா என்று உள்ளத்தில் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உலகத்தினரோ லௌகீக குரு, யாரை மகான் ஆத்மா என்று அழைக்கிறார்களோ அவர் மூலம் ஒரு வர்தானத்தை பெறுவதற்காக கூட எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் பிறவி எடுத்ததுமே தந்தை உங்களை சகஜமாகவே வர்தானங்களால் நிறைத்துவிட்டார். பகவான் தந்தை இந்த அளவிற்கு நம்மிடம் பலியாகுவார் என்று இப்பேற்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை கனவிலும் கூட நினைத்திருந்தீர்களா என்ன? பக்தர்கள் பகவானுடைய பாடலை பாடுகிறார்கள். மேலும் பகவான் தந்தை யாருடைய பாடலை பாடுகிறார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாடுகிறார். உலகத்துல ஒரு மகானாத்மாவிடம் ஒரு வர்தானத்தை அடையிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பாக்கியத்தை பாருங்க அப்படின்றார். நீங்கள் பிறந்த உடனே பாபா உங்களை
வரதானங்களால நிரப்பிட்டார். இது போல பகவான் நம்மிடம் அர்ப்பணம் ஆயிடுவார், பலி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி கனவுலையாவது நினைச்சு பார்த்திருந்தீங்களா அப்படின்னு கேட்குறார். பக்தர்கள் பகவானுடைய பாடலை பாடுறாங்க அப்படின்னா இங்க பகவான் தந்தை யாருடைய பாடல் பாடிட்டு இருக்கிறார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாடுகிறார். இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவரும் வெவ்வேறு தேசங்களில் இருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கிறீர்கள்? ஸ்தூல விமானத்திலா அல்லது பரமாத்மா அன்பு என்ற விமானத்தில் அனைத்து பக்கங்களிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? பரமாத்மா விமானம் எவ்வளவு சகஜமாக அழைத்து வருகிறது, எந்த கஷ்டமும் இல்லை. எனவே அனைவரும் பரமாத்மா அன்பு என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து, அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மையையும் அறிந்திருக்கிறார். பாப் தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையும், அவர்கள் சிறுவர்களோ பெரியவர்களோ மகா வீரர்களோ முயற்சியாளர்களோ, ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவர்கள். ஏன்? நீங்களோ தந்தையை தேடினீர்கள், அவர் கிடைக்கவில்லை. ஆனால் பாப் தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு, உயிருக்குயிரான சிநேகத்தோடு மூலை முடுக்குகளிருந்தெல்லாம் தேடினார். எனவே பிரியமானவர்கள் ஆவீர்கள். எனவேதான் தேடினார். ஏனென்றால் எந்த விசேஷ தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு விசேஷ தன்மைதான் அழைத்து வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் மறைமுகமாக வந்திருக்கும் தந்தையை அறிந்து கொண்டார்கள். என்னுடைய பாபா என்று சொன்னார்கள். அனைவரும் என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்களா? யாராவது என்னுடைய பாபா இல்லை, உங்களுடைய பாபா என்று சொல்பவர்கள் இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள். ஆக விசேஷமானவர்கள் அல்லவா? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டீர்கள் அல்லவா? எனவே தந்தையும் தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டு விட்டார். இந்த குஷியில் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வளோ அழகா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பாபாவின் குழந்தைகள் ஆகி இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கும். எந்த விசேஷ தன்மையும் இல்லாம யாரும் பாபாவின் குழந்தையாகவே முடியாது. அந்த விசேஷ தன்மைதான் இங்க இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்றார். வேறெந்த விசேஷ தன்மை இல்லைன்னாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தன்னுடைய ஆக்கி கொண்டு மேரா பாபான்னு சொல்லிட்டீங்க. உலகத்துல எவ்வளோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், முக்கியஸ்தர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பாபாவை தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க. பாபாவும் தன்னுடையவராக ஆக்கி கொண்டார். ஆகையால குஷியில பறந்து கொண்டிருக்கிறீங்க தானே அப்படின்றார். பறந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கவில்லை. பறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நடப்பவர்கள் தந்தையுடன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் தந்தையோ பறக்கக்கூடியவர். எனவே நடப்பவர்கள் எப்படி சேர்ந்து கூடவே செல்வார்கள்? ஆகையால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வரதானம் கொடுக்கிறார்? ஃபரிஷ்தா ஸ்வரூபம் பவ, ஃபரிஷ்தா ஸ்வரூபம் ஆகுக. ஃபரிஷ்தா என்றாலே பறக்கக்கூடியவர்கள்.
நடக்கக்கூடியவர்கள் அல்ல, பறக்கக்கூடியவர்கள். ஆக நீங்கள் அனைவரும் பறக்கும் கலையில் பறப்பவர்கள் அல்லவா? பறப்பவர்கள்தானே? யார் பறக்கும் கலையில் பறக்கக்கூடியவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சில நேரம் நடக்கும் கலை, சில நேரம் பறக்கும் கலை இருக்கிறதா? இல்லைதானே? சதா பறக்கக்கூடியவர்கள் டபுள் லைட் அல்லவா? ஏன்? யோசித்துப் பாருங்கள். ஏதாவது சுமை ஒருவேளை மனதில் புத்தியில் இருக்கிறது என்றால் அதை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காகவே வந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் கேரண்டி கொடுத்திருக்கிறார். அதாவது உங்க சுமையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், கேரண்டி நான் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன், கொடுத்துடுங்க, டபுள் லைட் ஆயிடுங்க, பறந்துட்டே இருங்க அப்படின்றார். எனவே தந்தைக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? எப்பொழுது பெறுபவர் பெற்றுக்கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது சுமையை கொடுப்பதில் யோசிப்பதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? அல்லது சுமையை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கான பழக்கம், அதாவது 63 பிறவிகளின் பழக்கம் இன்னும் இருக்கிறதா? சில குழந்தைகள் விரும்பவில்லை, ஆனால் பழக்க தோஷம், எனவே பத்திரமாக வைத்துக்கொண்டு விடுகிறோம் என்று சில நேரங்களில் சொல்கிறார்கள். இப்பொழுது பழக்க தோஷத்திற்கு ஆளாகுவதில்லை அல்லவா? பழக்க தோஷத்திற்கு ஆளாகிறீர்களா அல்லது உறுதியானவர்களாக இருக்கிறீர்களா? பழக்க தோஷம் உடையவர்களாக ஒருபோதும் ஆகக்கூடாது. உறுதியானவர்கள். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க 63 பிறவிகளாக உங்களுடைய சுமைகளை பத்திரமாக வச்சிருந்தீங்க, அந்த பழக்கம் இப்போவும் வந்துடுறது அப்படின்றார். நீங்க விரும்பல, ஆனா என்ன செய்யறது? பழக்க தோஷம். இவ்வளோ நாள் அதை செய்ததுனால இப்போவும் பாபா பெறுவதற்காக வந்திருந்தாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அப்படியே பத்திரமா வச்சிருக்கீங்க. ஆகையால பழக்க தோஷத்திற்கு ஆளாகிறீர்களா இல்லை உறுதியானவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். சக்திகள் உறுதியானவர்களா அல்லது பழக்க தோஷம் உடையவர்களா? உறுதியானவர்கள் தானே. சுமையை வைத்துக் கொள்வது பிடித்திருக்கிறதா? சுமையின் மீது மனம் ஈடுபட்டு விட்டதா என்ன? விட்டு விடுங்கள். விட்டால் விடுபடலாம். விடுவதில்லை, எனவே விடுபடுவதில்லை. விடுவதற்கான சாதனம் திட சங்கல்பம். நிறைய குழந்தைகள் திட சங்கல்பமோ செய்கிறோம், ஆனால் 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 என்று சொல்கிறார்கள். ஆனால் என்பதற்கு காரணம் என்ன? திட சங்கல்பம் செய்கிறீர்கள், ஆனால் செய்திருக்கும் திட சங்கல்பத்தை ரிவைஸ் செய்வதில்லை. அடிக்கடி மனதில் ரிவைஸ் செய்யுங்கள் மற்றும் ரியலைஸ் செய்யுங்கள். ரிவைஸ் செய்யறது அப்படின்னா மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்க்கணும். ரியலைஸ் பண்றதுன்னா உணரணும். எதை உணரணும்? சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட்டின் அனுபவம் என்றால் என்ன என்பதை ரியலைஸ் செய்யுங்கள். ரியலைசேஷன் கோர்ஸை இன்னும் அதிகமாக அடிக்கோடிடுங்கள். எது சுமை, எது டபுள் லைட்டின் அனுபவம், இது உணர்ந்தால் தானே அந்த நிலையில இருக்க முடியும். ஆகையால ரியலைசேஷன் கோர்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்றார். சொல்வது மற்றும் யோசிப்பது இதையோ செய்கிறீர்கள், ஆனால் உள்ளத்தினால் சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட் என்றால் என்ன என்பதை ரியலைஸ் செய்யுங்கள். வித்தியாசத்தை முன்னால் வையுங்கள். ஏனென்றால் பாப் தாதா இப்பொழுது நேரத்தின் அருகாமையின் அனுசாரம் ஒவ்வொரு குழந்தையிடமும் எதை பார்க்க விரும்புகிறார்?
என்ன சொல்கிறீர்களோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். என்ன நினைக்கிறீர்களோ அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தந்தையின் ஆஸ்தி, பிறப்புரிமையாகும். நீங்கள் கூட அனைவருக்கும் வந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அடையுங்கள் என்று இந்த அழைப்பை தான் கொடுக்கிறீர்கள் அல்லவா? எனவே தன்னிடம் தானே கேளுங்கள். முக்தி தாமத்தில் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா, அல்லது சத்யுகத்தில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா, அல்லது இப்பொழுது சங்கம யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டுமா என்று. முக்திதாமத்துல எல்லாரும் முக்தியில இருப்பாங்க. அங்க எந்த அனுபவமும் கிடையாது. சத்தியுகத்துல எல்லாரும் ஜீவன் முக்தியில இருப்பாங்க. அங்க ஜீவன் பந்தனம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆகையில எங்க முக்தி ஜீவன் முக்தி அனுபவம் செய்யணுன்றது முதல்ல யோசித்து பாருங்க அப்படின்றார். உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. நான் முக்தி ஜீவன் முக்தி எங்க அனுபவம் செய்யணும், அந்த ஜீவன் முக்தியினுடைய சம்ஸ்காரத்தை எங்க உருவாக்கணும். சங்கம யுகம் அப்படின்றது ஃபவுண்டேஷன் போல, அது மறைமுகமா உள்ளுக்குள்ள இருக்கும். அதன் மீதுதான் சொர்க்கம் என்ற கட்டிடம் உருவாகும். ஆகையால அந்த சம்ஸ்காரம் எனக்குள்ள இருக்கா? ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரம். வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்டு இருக்கிறேனா? சத்தியுகத்துல அவங்க நிழல்லையே இருப்பாங்க, கலியுகத்துல வெயில்லே இருப்பாங்க. சங்கம யுகத்துல தான் நமக்கு வெயிலினுடைய அனுபவமும் இருக்கு, நிழலுடைய அனுபவமும் இருக்கு. வெயிலிலிருந்து நிழலுக்கு வரோம். ஆகையால இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றார். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஈஸ்வரிய சம்ஸ்காரத்தில் இருந்து தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறீர்கள். தங்களுடைய சம்ஸ்காரத்தினால் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்பொழுது சங்கம யுகத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகியிருக்க வேண்டும் அல்லவா? எனவே அனைத்து பந்தனங்களில் இருந்தும் மனம் மற்றும் புத்தி விடுபட்டு இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையின் நிறைய விஷயங்களின் பந்தனங்கள் என்ன இருக்கிறதோ அவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். ஆனால் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறீர்களா, அல்லது ஒரு சில பந்தனங்கள் இப்பொழுதும் கூட தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறதா? பார்க்க போனா பிராமண வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதிலிருந்து அந்த அஞ்ஞான கால வாழ்க்கையினுடைய நிறைய பந்தனங்களிலிருந்து விடுபட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டீர்களா? அதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்றார். அல்லது ஒரு சில பந்தனங்கள் இப்போ கூட உங்களை அந்த பந்தனத்துல கட்டி போட்டுடுறதா? இந்த பிராமண வாழ்க்கையில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்வதுதான் பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மையாகும். ஏனென்றால் சத்யுகத்தில் ஜீவன் முக்தி ஜீவன் பந்தனம் ஆகிய இரண்டினுடைய ஞானமும் இருக்காது. இப்போதுதான் ஜீவன பந்தனம் என்றால் என்ன, ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பதை அனுபவம் செய்ய முடியும். உங்கள் அனைவருடைய வாக்குறுதி என்னவென்றால், அநேக முறை வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள்? நினைவிருக்கிறதா? உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் என்ன பதில் கொடுக்கிறீர்கள்? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றுதானே? இது உறுதிதானே? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் அல்லவா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமா? சமமாக வேண்டும் அல்லவா? சமமாக வேண்டுமா, அல்லது கொஞ்சம் ஆகியிருந்தால் போதுமா? போதுமா? அவர்களை சமமானவர்கள் என்று சொல்ல முடியாதல்லவா?
அதாவது கொஞ்சம் மாறி இருக்கிறோம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களை தந்தைக்கு சமமானவர்கள் என்று சொல்ல முடியாது அப்படின்றார். தந்தை விடுபட்டவராக இருக்கிறாரா? அல்லது பந்தனம் இருக்கிறதா? ஒருவேளை எந்த பந்தனமாக இருந்தாலும், தேகம், தேகத்தின் சம்பந்தம், அதாவது தாய், தந்தை, உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய பந்தனம் அல்ல, தேகத்துடன் கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தம் என்ன இருக்கிறதோ, அந்த கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தத்தின் பந்தனம். பொதுவா பந்தனம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மற்றவங்களோடு இருக்கக்கூடிய பந்தனம் அப்படின்னு நினைக்கிறோம். தாய், தந்தை, உறவினர்கள், நண்பர்கள் இதுதான் பந்தனம்னு நினைக்கிறோம். இது இல்ல. அதிலிருந்து நல்லா உஷாரா இருக்கீங்க. அதிலிருந்தெல்லாம் விடுபட்டுட்டீங்க. ஆனா இப்போ நான் சொல்றது எந்த பந்தனம் அப்படின்னா, இந்த தேகத்திற்கும் கர்மேந்திரியங்களுக்கும் உள்ள பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது பழக்கத்தின் பந்தனம், சுபாவத்தின் பந்தனம், பழைய சம்ஸ்காரத்தின் பந்தனம் இருக்கிறது என்றால், தந்தைக்கு சமமானவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது தேக சம்பந்தங்களுடைய பந்தனம் இல்ல. ஆனால் பழக்கத்தின் பந்தனம், சுபாவத்தின் பந்தனம், பழைய சம்ஸ்காரத்தின் பந்தனம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்ததுன்னா எப்படி நீங்க தந்தைக்கு சமமானவர்களாக ஆக முடியும்? அல்லது தந்தைக்கு சமமானவர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு பக்கம் தினமும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறீர்கள். கை உயர்த்த சொன்னால் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பாப் தாதாவிற்கும் மிகவும் நல்ல நல்ல உறுதிமொழி கொடுக்கிறார்கள் என்ற குஷி ஏற்படுகிறது. ஆனால் உறுதிமொழியின் பலனை பெறுவலை. உறுதிமொழி செய்றீங்க அப்படின்னா அதனுடைய பலனையும் அனுபவம் பண்ணணும் இல்லையா? அதாவது நன்மை அடையணும் இல்லையா? உறுதிமொழி மற்றும் அதனுடைய பலனின் சமநிலையை பற்றி அறியவில்லை. வாக்குறுதிகளின் ஃபைல்ஸ் பாப்தாதாவிடம் மிக 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 பெரியதாக இருக்கிறது. அனைவருடைய ஃபைலும் இருக்கிறது. அதே போன்று பலனுக்கான ஃபைலும் இருக்க வேண்டும். சமநிலை இருந்தது என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சென்டர்களின் டீச்சர்ஸ் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த பக்கமும் கூட சென்டரில் வசிப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? சமமாக கூடியவர்கள் தானே? சென்டரில் வசிக்கும் நிமித்தமாகி இருக்கும் குழந்தைகளோ சமமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கிறீர்கள். ஆனால் அவ்வப்பொழுது கொஞ்சம் குறும்பு செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாப் தாதாவோ அனைத்து குழந்தைகளுடைய முழு நாளின் நிலைமை மற்றும் நடத்தை இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க என்னென்ன செய்றீங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். தாதியும் கூட வதனத்தில் இருந்தார் அல்லவா? அதாவது 2007 ஆகஸ்ட் மாதம் தானே தாதி அவ்வியக்த் ஆனாங்க. இது அக்டோபர் 2007 முரளி. ஆகையில பாப்தாதா உங்க தாதி கூட வதனத்துல இருந்தாங்க அப்படின்றார். தாதியும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது என்ன சொன்னார் தெரியுமா? பாபா இப்படி கூட இருப்பார்களா என்ன என்று சொன்னார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னார். கேட்டீர்களா உங்களுடைய தாதி என்ன பார்த்தார் என்று? ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்ற இதைதான் இப்பொழுது பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால் ஆஸ்தி இப்பொழுது கிடைக்கிறது. சத்யுகத்திலோ அந்த வாழ்க்கை இயல்பானதாக இருக்கும். அங்க ஜீவன் முக்தின்றது நேச்சுரல் லைஃபாக இருக்கும். இப்போதைய பயிற்சியின் இயற்கையான வாழ்க்கை இருக்கும். அங்க அந்த நிலையில இருக்காங்கன்னா இப்போதைய பயிற்சியின் ஆதாரத்துல இருக்கிறாங்க.
ஆனால் ஆஸ்தி இங்கதான் இப்போதான் கிடைக்குது அப்படின்றார். சத்தியுகத்துக்கு போயிட்டா ஜீவன் முக்தி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கதான் அந்த ஆஸ்தி அடையணும். அப்போதான் அங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழுவீங்க. ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொருவரும் சுயம் சோதனை செய்ய வேண்டும் என்பதைதான் பாப்தாதா விரும்புகிறார். ஒருவேளை ஏதாவது பந்தனம் இருக்கிறது என்றால் அதற்கான காரணத்தை யோசியுங்கள். காரணத்தை யோசியுங்கள், காரணத்தின் கூடவே நிவாரணத்தையும் யோசியுங்கள். பாப்தாதா அநேக முறை விதவிதமான ரூபத்தில் நிவாரணம் கொடுத்திருக்கிறார். சர்வ சக்திகளின் வரதானம் கொடுத்திருக்கிறார். சர்வ குணங்களின் பொக்கிஷங்கள் கொடுத்திருக்கிறார். பொக்கிஷங்களை பயன்படுத்துவதின் மூலம் பொக்கிஷங்கள் அதிகரிக்கிறது. பொக்கிஷங்கள் அனைவரிடமும் இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஸ்டாக்கையும் கூட பார்க்கிறார். புத்தி தான் ஸ்டாக் ரூம், ஸ்டோர் ரூம் சொல்வோம் இல்லையா? அதுபோல நம்ம பொக்கிஷங்கள் எங்க சேமிச்சு வச்சிருக்கிறோம்? புத்தியில தான். ஆகையில நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், உங்க ஸ்டாக் எல்லாம் எனக்கு தெரியும், புத்தி தான் ஸ்டாக் ரூம் அப்படின்னு சொல்றார். பாப்தாதா அனைவருடைய ஸ்டாக்கையும் பார்த்தார். பொக்கிஷங்கள் ஸ்டாக்கில் இருக்கிறது, ஆனால் உரிய நேரத்தில் பயன்படுவதில்லை. ஸ்டாக்ல இருக்கு, ஆனா தேவையான நேரத்துல பயன்படல. அப்படின்னா என்ன? பாயிண்டாக மட்டும் நினைக்கிறீர்கள். பாபா இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நினைக்கிறீங்க. ஆம், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று பாயிண்டாக பயன்படுத்துகிறீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆனால் பாயிண்ட் ஆகி பாயிண்டை பயன்படுத்துவதில்லை. பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, பாபா இப்படி சொன்னார், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படின்னா நீங்க ஆத்மாவாகி அந்த பாயிண்ட்னுடைய ஸ்வரூபமாகி அதை பயன்படுத்தணும், அதை செய்யறதில்ல அப்படின்றார். உதாரணத்திற்கு பாபா பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் ஆத்மா, சரீரத்திலிருந்து விடுபட்டவன், தனியானவன், நான் பற்றற்ற பார்வையாளர், அதன் ஸ்வரூபமாகி பார்க்கணும். அதை விட்டுட்டு பாபா பற்றற்ற பார்வையாளராக பாருங்க, அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு பாயிண்ட்ஸை மட்டும் யோசிக்கிறீங்க. ஆகையால் பாயிண்டாகவே இருந்து விடுகிறது. பாயிண்ட் ஆகி, அதாவது புள்ளியாகி பயன்படுத்தினீர்கள் என்றால் நிவாரணம் கிடைத்துவிடும். இதை செய்யக்கூடாது என்பதை சொல்லவும் செய்கிறீர்கள், பிறகு மறந்தும் விடுகிறீர்கள். சொல்வதின் கூடவே மறந்து விடுகிறீர்கள். ஹிந்தியில ரைமிங்கா இருக்கு. போல்னா பூல்னா, போல்னான்னு சொல்றது, பூல்னானா மறந்துடுறது. எவ்வளவு சகஜமான விதியை கூறியிருக்கிறார். சங்கமயுகத்தில் மட்டும்தான் புள்ளியின் அவசியம் இருக்கிறது. புள்ளியை பயன்படுத்துங்கள், அவ்வளவுதான். வேறு எந்த குறியீட்டின் அவசியமும் இல்லை. 3 புள்ளிகளை பயன்படுத்துங்கள். ஆத்மா புள்ளி, தந்தை புள்ளி மற்றும் டிராமா புள்ளி. 3 புள்ளிகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆகுவது ஒன்றும் கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனால் நீங்கள் வைக்க விரும்புவதோ புள்ளி. ஆனால் புள்ளி வைக்கும் சமயத்தில் கை ஆடிவிடுகிறது. ஆகையால் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அல்லது ஆச்சரியக்குறியாக மாறிவிடுகிறது. அங்கே கை ஆடுகிறது, இங்கே புத்தி ஆடுகிறது. இல்லையென்றால் 3 புள்ளிகளை நினைவில் வைப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? பேப்பர்ல புள்ளி வைக்கும் போது கை ஆடிடுறதுன்னா அது கேள்விக்குறியாயிடுறது, இல்லை ஆச்சரியக்குறியாயிடுறது. அதுபோல இங்க புத்தியில ஆடிடுறீங்க. ஏதாவது ஒரு பேப்பர் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஏன் அப்படின்ற எண்ணம் வந்ததுனால அது கேள்விக்குறி ஆயிடுது.
இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படி நடந்துருச்சே! அப்படின்னு ஆச்சரியமாக நினைச்சீங்கன்னா, அது ஆச்சரியக்குறியாயிடுது. பாப் தாதாவோ இன்னொரு சகஜ யுக்தியையும் கூறியிருக்கிறார். அது என்ன? ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். சரி, யோகா சக்திசாலியாக இல்லை, தாரணை சிறிது குறைவாக இருக்கிறது, சொற்பொழிவு செய்வதற்கான தைரியம் இல்லை என்றாலும் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். மற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பக்கா செய்யுங்கள். இதில் அனைத்தும் வந்துவிடும். ஒருவேளை ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெற்றீர்கள் என்றால் இதில் சக்திகள் மற்றும் குணங்கள் வராதா என்ன? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா தானாகவே நமக்கு பாபாவிடமிருந்து சக்தி வந்துடும். தானாகவே நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய குணம் எமர்ஜ் ஆகும் போது நல்ல விஷயங்கள் எமர்ஜ் ஆயிடும். வள்ளல் தன்மை வந்துடும். தானாகவே வந்துவிடும் அல்லவா? ஒரே ஒரு லட்சியம் மட்டும் வையுங்கள், செய்து காட்டுங்கள். ஒரு நாள் பயிற்சி செய்து பாருங்கள், பிறகு 7 நாட்கள் செய்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் புத்தியில் வரவில்லை என்றாலும் ஒன்றாவது வரும் தானே? என்ன நடந்தாலும் சரி, ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா? செய்ய முடியுமா? நல்லது. ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது பாவனை மாறிடும் இல்லையா? சுப பாவனை வந்துடும், உயர்ந்த எண்ணம் வந்துடும். அதே நேரத்தில் ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லும் போது பணிவு வந்துடும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் வந்துடும், ஓகேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கம் வந்துடும். இது போல எல்லா நல்ல விஷயங்களும் வந்துடும் அப்படின்றார். ஆகையில யார் எப்படி இருந்தாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணும். இந்த ஒரு விஷயத்திலையாவது உறுதியாக இருங்க. மற்றதெல்லாம் மறந்து போனாலும் சரி, செய்யலைனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, பக்காவாக இருங்க அப்படின்றார். லட்சியம் வையுங்க, செய்து காட்டுங்க. எப்பொழுது நீங்கள் கிளம்புகிறீர்களோ அப்பொழுது அங்கு சென்று இதை முயற்சி செய்து பாருங்கள். ஏன் இப்படி சொல்றார் பாபான்னா, மதுபன்ல செய்திருவோம். திரும்ப நம்ம இடத்துக்கு போன பின்னாடி தான் அதே ப்ராப்ளம்ஸ், அதே மனிதர்கள், அங்கே சம்ஸ்காரம் ஒத்து போகாது, அப்படியெல்லாம் அங்கே தானே ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க உங்க இடத்துக்கு போய் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்றார். அப்போது நீங்கள் அனைவரும் யோக யுக்தர்களாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் வீண் செயல் செய்யவில்லை, எனவே யோக யுக்தாக ஆகியே விட்டீர்கள் அல்லவா? ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். யார் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், சாபம் கூட கிடைக்கும், கோபத்தை ஏற்படுத்தும் விஷயங்களும் வரும். ஏனென்றால் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? எனவே இவர்கள் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்று மாயாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் தன்னுடைய வேலையை செய்யும் தானே? எப்போது மாயாவை வென்றவர்களாக ஆகுவீர்களோ அதன் பிறகு எதுவும் செய்யாது. இப்பொழுதோ மாயாவை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அது தன்னுடைய வேலையை காட்டும். ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இது முடியுமா? முடியும் என்று யார் சொல்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. சக்திகள் கை உயர்த்துங்கள். முடியுமா? அனைத்து பக்கங்களிலிருந்தும்
டீச்சர்ஸ் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது நீங்கள் உங்களுடைய நாட்டிற்கு செல்வீர்களோ அப்பொழுது முதலில் அனைவரும் ஒரு வாரம் இந்த ஹோம்வொர்க் செய்ய வேண்டும் மற்றும் ரிசல்ட்டை அனுப்ப வேண்டும். எத்தனை பேர் வகுப்பின் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஓகேவாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கொஞ்சம் பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள்? மேலும் எத்தனை பேர் பக்காவாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். ஓகேவிற்கு நடுவில் கோடு போட வேண்டும். அதாவது ஓகே, நாட் ஓகே இடையில கோடு போடணுன்றார். அப்போ ஓகேன்னா ஓகே டிக் அடிக்கணும். நாட் ஓகேன்னா ஓகேயா இல்லை அப்படின்னு அதை டிக் அடிக்கணும். அப்படின்னா கிளாஸில் வரவங்க எல்லாரும் இந்த முயற்சி செய்யணும். அதில் எத்தனை பேர் முயற்சி செய்தாங்க, ஓகேயாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் கொஞ்சம் செய்கிறாங்க கொஞ்சம் செய்யறதில்ல அப்படின்றது நீங்கள் பாபாவுக்கு ரிசல்ட் அனுப்பணும் அப்படின்றார். அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளோதான். அதாவது இத்தனை பேர் ஓகே, இத்தனை பேர் நாட் ஓகே. அதனால ஓகேல எத்தனை டிக் விழுந்திருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்றார். டபுள் ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறீர்கள் என்றால் டபுள் வேலை செய்வீர்கள் அல்லவா? ஒரு வாரத்திற்கான ரிசல்ட்டை அனுப்ப வேண்டும். பிறகு பாப் தாதா பார்ப்பார். சகஜம்தானே? கஷ்டமாக இல்லை தானே? மாயா வரும். பாபா, எனக்கு இதற்கு முன்பு இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் ஒருபோதும் வந்ததில்லை, இப்பொழுது வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள். இது நடக்கும். ஆனால் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உறுதியான வெற்றி இருக்கிறது. திடத்தன்மையின் பலன் வெற்றி. வெற்றி கிடைக்காததற்கான காரணம் திடத்தன்மையின் குறை. ஆக திடத்தன்மையின் வெற்றியை அடைந்தே தீர வேண்டும். எவ்வாறு சேவையை ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதேபோல் சுயத்தினுடைய சேவை, அதாவது சுய சேவை மற்றும் விஸ்வ சேவை ரெண்டுமே ஊக்க உற்சாகத்துல செய்யணும் அப்படின்றார். சுய சேவை என்றால் சோதனை செய்வது மற்றும் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவதாகும். எந்த ஒரு குறை மற்றும் பலவீனத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்களேன். ஏன் வைத்திருக்கிறீர்கள்? தந்தைக்கு பிடிக்கவில்லை. ஏன் பலவீனத்தை வைத்துக் கொள்கிறீர்கள்? கொடுத்து விடுங்கள். கொடுக்கும் நேரத்தில் சின்ன குழந்தையாக ஆகிவிடுங்கள். எப்படி சின்ன குழந்தை ஏதாவது ஒரு பொருளை பாதுகாக்க முடியவில்லை என்றால், பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்கிறது? அம்மா அப்பா இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதேபோல் எந்த பந்தனம் பிடிக்கவில்லையோ அதை கொடுத்து விடுங்கள். எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறார் பாபா பாருங்க. ஏனென்றால் இது நல்லதில்லை, இது சரியில்லை என்று ஒரு புறம் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாப் தாதா பார்க்கிறார். ஆனால் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்கிறீர்கள். இதுவோ நன்றாக இல்லை, ஒரு புறம் நன்றாக இல்லை என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிறீர்கள், இன்னொரு புறம் பாதுகாப்பாக வைத்து கொண்டும் இருக்கிறீர்கள். அதாவது அந்த சுமைகளை பத்திரமாக வச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் நல்லதில்லைன்னு சொல்றீங்க. ஆக இதை என்னவென்று சொல்வது? நல்லது என்று சொல்லலாமா? நன்றாக இல்லை அல்லவா? ஆக நீங்கள் என்னவாக ஆக வேண்டும்? நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும் தானே? நல்லவராக மட்டுமல்ல, நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும். எனவே அப்படிப்பட்ட விஷயம் எது வந்தாலும் பாபா ஆஜராகி இருக்கிறார், அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஒருவேளை திரும்பவும் வந்துவிட்டால் அதை அடமான பொருள் என்று புரிந்து கொண்டு மீண்டும் கொடுத்து விடுங்கள். அடமான பொருளின் மீது உரிமை கொண்டாடப்படுவதில்லை, ஏனென்றால் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அப்படியென்றால்
தந்தையினுடைய பொருளாக ஆகிவிட்டது. தந்தையின் பொருள் அல்லது பிறருடைய பொருள் உங்களிடம் தவறுதலாக வந்துவிட்டது என்றால் நீங்கள் அலமாரியில் வைத்துக் கொள்வீர்களா? வெளியே எடுத்து விடுவீர்கள் தானே? எப்படியாவது வெளியேற்றி விடுவீர்கள், வைத்துக்கொள்ள மாட்டீர்கள், பாதுகாக்க மாட்டீர்கள் அல்லவா? எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார். கொடுப்பதற்கு உங்களிடம் வேற எதுவும் இல்லை. ஆனால் இதையோ கொடுக்க முடியும் அல்லவா? எருக்கம் பூ இருக்கிறது, அதை கொடுத்து விடுங்கள். பத்திரமாக வைத்திருப்பது பிடிக்கிறதா என்ன? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு திலாராம் அல்லவா? எனவே திலாராமின் இதயத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு, அன்பின் அனுபவங்களில் சதா மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, கனவிலும் கூட வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பான மற்றும் தேக உணர்விலிருந்து விடுபட்ட, தேடி கண்டெடுக்கப்பட்ட பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் கோடி கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள். கூடவே பாலகனாகவும் எஜமானனாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் நமஸ்காரம். வரதானம். ஈஸ்வரிய மரியாதைகளின் ஆதாரத்தில் உலகத்தின் முன்பு உதாரணமாகக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். உலகத்தின் முன்பு உதாரணம் ஆகுவதற்கு அமிர்த வேளை முதல் இரவு வரை ஈஸ்வரிய மரியாதைகள் என்ன இருக்கிறதோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். விசேஷமாக அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த சமயம் சக்திசாலி நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுது முழு நாளின் வாழ்க்கை மகானாக ஆகிவிடும். அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையிடமிருந்து எப்பொழுது சக்தியை நிறைத்து கொள்வீர்களோ அப்பொழுது சக்தி ஸ்வரூபமாகி நடப்பதினால் எந்த ஒரு காரியத்திலும் கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படாது. மேலும் மரியாதைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்வதினால் சகஜ யோகியின் நிலையும் தானாகவே உருவாகிவிடும். மரியாதைகள் அப்படின்னா இந்த இடத்துல நியமங்கள். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும். ஸ்லோகன். தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தூய்மையின் உயர்ந்த தன்மையை அனுபவம் செய்ய வையுங்கள். அவ்யக்த சமிகை. பிரயோகி ஆத்மா, அதாவது பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா, சம்ஸ்காரங்களின் மீது, இயற்கையின் மூலம் வரக்கூடிய சூழ்நிலைகளின் மீது மற்றும் விகாரங்களின் மீது சதா வெற்றியாளர் ஆகுவார்கள். யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த 5 விகாரங்கள் என்ற பாம்பு கழுத்து மாலையாக மற்றும் குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடையாக ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே, புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.